ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பீகாக் ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டேனா இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடலை, என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டது. அவங்க பேர் வந்து கல்பனா, சைதாப்பேட்டிலேருந்து இங்கே கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஒரு 3-4 ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இது வந்து செகண்ட் ப்ளவுஸு. ஸோ ஃபஸ்ட் ப்ளவுஸு சிம்பிளாக வந்து பண்ணாங்க, அண்டு செகண்ட் ப்ளவுஸு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு பீகாக் வரா மாதிரியும் ஃபுல்லாக வந்து அந்த தோகை விரிச்சிருக்கிற மாதிரியும் வந்து டிசைன் பண்ணி போட்டிருந்தாங்க. நல்லா அழகாக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா நான் நிறைய வந்து சொல்லுவேன், இப்போ ஒரு சுகர் பீட்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தப்பு பண்ணுவாங்க. அதாவது 3, 4 ஒரு சோம்பேறித்தனம் அது சொல்லணும்னா. அதாவது எப்படின்னா 3, 4 அந்த மாதிரி போட்டுருவாங்க. நான் அதுக்கு தான் பேசிக்லேயே சொல்லித்தர்றது. அந்த மாதிரி 3, 4லாம் போடாதீங்க. நம்ம வந்து ஒரு சுகர் பீட் போடும்போது 1 இல்லை 2 போடலாம். கொஞ்சம் தள்ளி கூட வேணுன்றப்ப எப்பயாச்சும் தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னா 3. ஏன்னா ரொம்ப நம்ம வந்து தொடர்ச்சியாக 3, 2 அந்த மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு போகும்போது என்ன ஆகும்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடித்த பிறகு லூஸ் ஆகும்போது இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்து நிற்கும். அந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தூக்கிட்டு நிற்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அதனால் நான் ஆரம்பத்திலே பேசிக்கில் சொல்லி கொடுக்கும்போதே அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா, சுகர் பீட்ஸ் வந்து 3, 4 போடாதீங்க. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் போடுறதே இப்போ நீங்கள் இப்படி கற்றுக்கிட்டா மட்டும்தான் ப்ளவுஸில் போடும்போது நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் நானும் கிளாஸ் எடுப்பேன். ஆனால் அப்படி இருந்துமே முக்கால்வாசி பேர் நான் சொல்கிறத கேட்காம ப்ளவுஸில் வரும்போது இந்த மாதிரி தான் 3, 4ன்னு அடித்து தள்ளிட்டு போயிடுறது. ஸோ அப்போ ப்ளவுஸ் என்ன ஆகுது பாருங்கள், நீங்கள் அந்த டம்மியில் பார்க்கும்போது தெரியும், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சுருக்கமாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ நான் அவங்களுக்காக தான் போடுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்குறவங்க, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாருங்கள், ஒரு பீடு போடுங்க. அப்படி போடும்போது நீங்கள் பேக் டைட் கொடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸும் டைட்டாக இருக்கும், அண்ட் ப்ளவுஸில் போடும்போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து பீட்ஸ் போடும்போது நீங்கள் 3, 4 நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிங்கன்னா கட்டாயமாக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் முடித்த பிறகு இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும், ஃபினிஷிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இல்லைன்னா கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 10 ப்ளவுஸாவது நீங்கள் பிகினர்ஸ் வந்து நீங்கள் போடும்போது ஒரு 10 ப்ளவுஸாவது நீங்கள் அந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் நீங்கள் கற்றுக்கணும். ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே பிரிண்ட் அடிச்சிட முடியாது. ஒரு சில டிசைன்ஸ் வந்து கையில் வரைகிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம ஆரியில் பண்ணும்போது நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்டார்டிங் கிளாஸில் என்ன சொல்லித்தரமோ அதை கரெக்டாக நம்ம பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதே வச்சே நம்ம ப்ளவுஸ் போடும்போது பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வரும். நீங்களாக நான் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், நான் வந்து சீக்கிரம் முடிச்சணும், நான் 5 நாளில் ப்ளவுஸ் போட்டுடணும், நான் 4 நாளில் ப்ளவுஸ் போட்டேன்னா ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அப்படி போடாதீங்க. பொறுமையாக போட்டாலும் ப்ராக்டிஸோடு சூப்பராக போடுங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த மாதிரி தான் அடித்து தள்ளிட்டுருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4ஆம் நம்பர் பீடு 3ஆம் நம்பர் பீடு ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதில் வந்து ஜாயிண்ட் ஆகி ஒட்டி வரும். அதை வந்து நான் வாயில் கடிப்பாங்க. நான் சொல்லுவேன், வாயில் கடிக்காதீங்க, கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கெமிக்கல். நம்ம வந்து அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அப்படி ஒரு ஸ்மெல் வரும் அந்த 4ஆம் நம்பர் பீடு 3ஆம் நம்பர் பீடு ஓப்பன் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு வந்து நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. நான் அந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் பண்ணிட்டேன். ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இதுவாகும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னாங்க. ஆனாலும் என்னோடய சுச்சுவேஷன் நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ கொஞ்சம் நான் வந்து நிறுத்தியிருக்கேன். கொஞ்சம் வந்து நான் பண்ணுறேன். மோஸ்ட்லி கிளாஸ் எடுக்கிறத வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஆர்டர்ஸ் நான் போடுவேன். கிராண்டு ஒர்க்கெலாம், சிம்பிள் ஒர்க்கெலாம் வந்து ஆள் வச்சுருக்கேன், ஆள் வச்சு போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன். அந்த மாதிரி வாயில் கடிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தினால
அப்படியே 2 பீடு 2 பீடாக போட்டு தைச்சிட்டு போயிடுறது. அப்படியும் பண்ணக்கூடாது. நீங்கள் கட் பண்ணுங்கள், சிசரில் கட் பண்ணிட்டு எடுத்து போடுங்க. ஏன்னா அப்படிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு 2, 3, 4ன்னு போட்டிங்கன்னா கட்டாயமாக ப்ளவுஸ் வந்து நீங்கள் இப்போ ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைட்டாக தான் இருக்கும். ஃப்ரேம்லேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அது வந்து லூஸ் விழுந்து ஒரு மாதிரி நின்றுக்கும், தூக்கி தூக்கி நிற்கும் பாருங்கள். ஸோ அது வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்கும். நான் உங்ககிட்ட வந்து யாருமே கஸ்டமர்ஸ் வந்து ப்ளவுஸ் போட்டுக்க மாட்டாங்க ஃபினிஷிங் இல்லைனா. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் கற்றுக்குறீங்க. அப்போ இல்லைனா காசை கொடுக்காமையே நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னிக் போட்டு பாருங்கள். பீட்ஸ் வந்து நீங்கள் போடும்போது சுகர் பீட்ஸு ஒன்றா போடுங்க, அது அவ்வளோ அழகாக வரும். இல்லை 2 போடுங்க, இல்லை அங்கங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 3 விழுந்தால் ஓகே. 4, 5லாம் போடாதீங்க, கட்டாயமாக அது வந்து தூக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த அழகான பீக்காக்குள்ளே அவள் என்னென்ன ஃபில்லிங் கொடுத்துருந்தானா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து சுகர் பீட் அவுட்லைன் 4 நம்பர் பீட் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு அதையும் சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டா அந்த பெட்டல்ஸ்குள்ளெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவகிட்ட பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் என்ன பண்ணியிருக்கான்னா, நெருக்கமாக போடாமல் அப்படியே கிளாத் வந்து தெரியுது. ஸோ கேப்பாக போட்டா. அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஏன் போடணும்? நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாஸ்ட்டு வேண்டாம், ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப கடகடன்னு போகாதீங்க. நான் ஒன்றும் அனுப்ப போகிறதில்ல உங்களை, இத்தனை நாளில் நீங்கள் முடிக்கணும், இத்தனை நாளில் முடிக்கணும் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் யாரையுமே அனுப்புனதும் கிடையாது. என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே பொறுமையாக இருந்து முடிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் வந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியுமே வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுறது. ஏன்னா அவள் வந்து ரொம்ப லாங்லேருந்து வரான்றனால கூட அவள் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கலாம். அப்புறம் அவளுக்கு நான் நிறைய சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போ அவளுக்கு ஆர்டர்ஸ்லாம் வருது, இப்போ நல்லா போடுறான் அந்த பொண்ணு. ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங் போடும்போது இந்த மாதிரி அவள் வந்து ஒரு 2, 3 ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லியே ப்ளவுஸ் அப்படி தான், கீழே ஹேண்டுக்கு மட்டும் ஸ்கேலப் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த பெட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்கா. பேக் நெக்கில் மட்டும்தான் அந்த 2 பீக்காக்கு. அந்த 2 பீக்காக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு லாங் அண்ட் ஷார்ட் இது மாதிரி வந்து கொடுத்துருப்பா ப்ளூ கலர் த்ரெட்டில். ஸோ நல்லா இருந்தது. அதாவது இப்போ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கிராண்டாக தான் தெரியும், இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் தெரியாது. இப்போ இப்போ ஒரு டீச்சராக இருக்காங்க, ஆரி டீச்சராக இருந்தால் கட்டாயமாக இதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, இது வந்து இவங்க பண்ணதா, ஃபினிஷிங்கே இல்லை, நல்லாவே இல்லை, நீங்களா பண்ணீங்க அப்படின்றத கேட்பீங்க. இப்போ இது அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ப்ளவுஸு, அவளால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தங்களை அவள் மாற்றிக்கினா மட்டும்தான் அவளால் ஒரு ஆரி ஒர்க்கு டீச்சராக ஆக முடியும், அண்டு ஒரு நல்ல டிசைனராக ஆக முடியும். நம்ம கஸ்டமரை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் வச்சு தான் நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸே கொடுப்பாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கா, எத்தனை வருஷம் வரும், நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நம்ம தைக்கிறோமே, இதெல்லாம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸ், நான் இது சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். நிறைய பேர் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லலை, நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் கூட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.